பெந்தே ஓர் இடத்திலே கூடினார்கள். முதலாவது இந்த ஓர் இடம்ன்ற இந்த இடம் எந்த இடம் அப்படின்றத நீங்கள் வாசிப்பீர்களானால், சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய பரம் ஏறுதலை அவர்கள் கண்ட பின்பு அவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு திரும்பினார்கள். 1 அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் அங்கே வந்தபொழுது, எருசலேமுக்கு வந்தபொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். இப்போ இந்த மேல் வீடு என்று சொல்லப்படுகிற இந்த மேல் வீடு எந்த வீடு என்று சொன்னால், யோவான் 20 அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு சீஷர்கள் எல்லாரும் பூட்டின அறைக்குள்ளே அவர்கள் இருக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களை வீட்டுக்குள்ளே வந்து சந்தித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் பாருங்க. அந்த வீடு தான் மேல் வீடு. அப்ப சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன இந்த வீட்டை பற்றி நீங்கள் இன்னும் வாசிப்பீர்களானால், லூக்கா 22 அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பஸ்கா புசிக்கும்படியாய் தன்னுடைய சீஷர்களோடு இறுதி பந்தி இருந்த அல்லது ராபோஜனம் இருந்த ஒரு வீடு இருக்குது பாருங்க, அதுதான் மேல் வீடு. இந்த மேல் வீட்டை பற்றி இன்னும் நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், மார்க் 14 அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனத்திலே இயேசு பஸ்காவை ஆசரிப்பதற்கு தன் சீஷரிடத்தில் சொல்கிறார், நீங்கள் பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அங்கே ஒருவன் தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு போவான், அவனுக்கு பின்னே நீங்கள் போங்க. அவனுக்கு பின்னே போகும்போது அவன் எந்த வீட்டிலே நுழைகிறானோ அந்த வீட்டாரிடத்திலே போதகர் இந்த வீட்டிலே பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் விரும்புகிறார் என்று சொல்லி, எனக்கு பஸ்காவை ஆசரிப்பதற்குண்டான ஆயத்தத்தை செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி ஆயத்தத்தை செய்ய சொல்லி மேல் வீட்டு அறையிலே, கம்பளங்கள் விரித்த ஒரு மேல் வீட்டு அறையிலே அவர்கள் பஸ்கா பூசித்தார்களே, அந்த வீடுதான் மேல் வீடு. இந்த மேல் வீடு யாருடையது என்று சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் எல்லாரும் பேதுருவினுடைய விடுதலைக்காய் ஜெபிக்கிறார்கள். பேதுரு விடுதலையாகி அந்த வீட்டினுடைய கதவை தட்டுகிறார். அந்த வீட்டினுடைய கதவை தட்டி அவர்களிடத்திலே தேவன் தன்னை விடுதலையாக்கினதை பேசுகிறார். அப்படி பேசின அந்த வீடு தான் மேல் வீடு. அந்த வீடு யாருடையது என்று சொன்னால், யோவான் என்று சொல்லப்படுகிற அல்லது மார்க் என்று சொல்லப்படுகிற யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீடு. இந்த மார்க் யார் என்று சொன்னால், மார்க் சுவிசேஷத்தை எழுதினவர். அப்போ மார்க் சுவிசேஷத்தை எழுதின மார்க் என்கின்ற யோவானுடைய வீடு தான் மேல் வீடு என்று சொல்லப்பட்டது.